நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது என் இனிய பூங்காற்றை பாட்காஸ்ட். நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, கோவிந்தா கோவிந்தா சென்னையில புது பொண்ணு சிரிக்கிறா முறைக்கிறா ஆயிரத்தில் இவ பொண்ணு. படிக்கும் போதுலேருந்து இந்த பெங்களூர் நாட்கள் அப்படின்ற ஒரு மூவியெல்லாம் பார்த்து, நீனி தீனிது மூவியெல்லாம் பார்த்து ஒரு லைஃபு ஒரு இப்படி தான் இருக்கும் அப்படி இந்த பேச்சுலர் லைஃப் மூவி மாதிரிலாம் பார்த்து ஒரு ஆசைப்பட்டு அந்த பெங்களூர் தான் இது அப்படிலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் பாதி ஆசைகள். அப்படி வந்த ஆசையில் பெங்களூர் போனால் தான் உன்னோட கரியர் லைஃப் நல்லாயிருக்கும், உன்னோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், நிறைய சேல்ரி வாங்க முடியும். சென்னையிலலாம் வந்து தமிழ் மக்கள் தான், அவங்க தான் வாழ்கிறாங்க, அவ்வளோ சேல்ரி கிடைக்காது. நான் பெங்களூர்னால் வேறு, அங்கே சிட்டி, அங்கே லைட்ஸ் நல்லாயிருக்கும், மாடர்ன் கல்ச்சர் அப்படிலாம் ஆசைப்பட்டு வந்தேன். ஸோ வந்து காலேஜ் படிக்கும் போது இன்டர்னு அப்படின்லாம் தேடி கொஞ்சம் அசிங்கப்பட்டு பெங்களூர் விட்டு மறுபடியும் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி மறுபடியும் வேலை தேடி வந்தப்போ இன்டர்வியூக்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சு, வேலை கிடைக்கல, மறுபடியும் டிஸப்பாயின்மெண்ட். ஸோ எனக்கு இந்த வேலையே கிடைக்காது அப்படின்ற ஒரு இதில் வந்து பெங்களூரும் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னையும் பெங்களூரும் வேலை தேடிகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில இதெல்லாம் கிடச்சிச்சு, கிடைக்காம போச்சு. சென்னையில் கிடச்சி சேலரி கம்மியாக இருந்துச்சு, அப்படி இப்படின்னு போய் பெங்களூரில் ஒரு டீசென்ட் ஜாபு ஒரு சேலரி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லா ஃபேமிலியெலாம் வந்து என்னை ட்ராப் பண்ணிட்டு போனாங்க. அவங்க போகும்போது எங்கள் அப்பா வந்து பொத்தி வளர்த்த புள்ள மேகலை அப்படின்ற மாதிரி கண்ணெல்லாம் கிளங்கிட்டு அழுதுட்டு போனார். எதுக்கு என் அப்பா அழுகுறாரு அப்படின்ட்டு அப்போ புரியல. அவர் அழுதுட்டு போகும்போது தான் எனக்கு தெரியுது நான் இங்கே வந்து தனியே கஷ்டப்பட போகிறேன் அப்படின்ற விஷயம். அதாவது ஏன்னா நான் வந்து ஒரு பேம்பர் கிட் மாதிரி வளர்ந்துட்டது நான் அவளை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தா இந்த எப்படி பஸ் ஏறணும், எப்படி எங்கே பஸ்ஸை பிடிச்சி போகணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், யாரை எப்படிலாம் பார்க்கணும் அப்படின்ற விஷயம் எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்து போகும்போதெல்லாம் வந்து ஒரு பஸ் கண்டக்டருக்காரன் வந்து காசு கொடுத்தா 100 ரூபா கொடுத்தா சேஞ்ச் இல்லையா, சேஞ்ச் இல்லைன்னா இறங்கு, பஸ்ஸை விட்டு இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ஊரை விட்டு ஊர் வந்த பொண்ணை வந்து இப்படி பண்ணுறீங்க, கண்ணு கலங்கி நிற்கிறேன். ஆனால் கேட்க கூட யாரும் இல்லை. சரி ஓகே, வேறு பஸ்ஸில் போனால் அந்த பஸ்ஸில் வந்து லேடி கண்டக்டர்லாம் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படிலாம் வந்து லேடி கண்டக்டர்ஸ்லாம் கிடையாது. இங்கே எலக்ட்ரிக் பஸ்லாம் பார்த்த ஊர்லலாம் இல்லை. ஆனால் இங்கே கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்காங்க, கொஞ்சம் டீசன்ட் பிகேவியர்லாம். லேடி கண்டக்டர்லாம் ஓகே சேஞ்சா, ஐ வில் கிவ் யூ அப்படின்றவங்கலாம் கொடுக்குறாங்க. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டிசப்பாயின்ட் ஆனாலும் அதில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போகும்போது ஆட்டோக்காரை வந்து தமிழ் தான் பேசுகிறாங்க. தமிழம்மா நான் மாமா ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வழி தெரியாததுனால நான் வந்து பிரிட்ஜுக்கு அடியிலேருந்து போனால் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். ஆனால் எனக்கு வழி தெரியாததுனால ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டால் அவன் வந்து இங்கே வந்து 1/2 மணி நேரம்மா நீ ரிசர்வேஷன் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, குடும்பா கரெக்ட் டைமில் ட்ராப் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனான். இது கூட்டிகிட்டு போகிறது சரி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 80 ரூபீஸ் கொடுமா அப்படின்னா, வேலுன்றீங்க 80ன்னா, ஆமாம்மா அது எப்படின்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி கூட்டின்னு போயிட்டு பின்னாடி பக்கம் விட்டுட்டு அதுக்கு வந்து 80 ரூபீஸ் கொடு அப்படின்னா, நான் இந்த அப்படியே தான் புரிஞ்சுது. இந்த பிரிட்ஜு பக்கம் வந்திருந்தாலே வந்து ஈஸியாக வந்துருக்கலாமே, இதுக்கு எதுக்காக காசு வாங்கினாங்க, இவ்வளோ காசு கொடுத்து அநியாயம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு இந்த ரேபிடோ ஓலோ ஓலாவும் இல்லை ஊபர் யூஸ் பண்ணியிருந்தா கூட போயிருக்கலாம். ஆனால் எனக்கு டைம் ஆகிடுச்சு, எனக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சரி இதெல்லாம் போய் நான் ஆஃபீஸில் புலம்பிகிட்ருக்கேன். புலம்பலாம் அப்படின்னு பார்த்தா கூட அங்கே தமிழ் பேசுகிறதுக்கு ஒரு தமிழ் மக்கள் கூட இல்லை. வந்த புதுசில் யாருமே இல்லை. சரி ஒரே ஒருத்தன் தமிழுக்கா, அவங்ககிட்ட போய் பேசணும் அப்படின்னு பேச போனால் அவங்க வந்து தமிழா நீங்கள், இந்த ஊரா நீங்கள், ஓகே பாய்ங்க அப்படின்ட்டு போயிடலாம். ஏன்னா தமிழ் தானே ஹெல்ப் பண்ணுவீங்க, அதுதானே ஃபார்மாலிட்டி, அதுதானே இது கல்ச்சரு அப்படின்னு நினச்சிட்டு போனால் இங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் இங்கே தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ இங்கே இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் இருக்கவங்க விஷயம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி ஓகே என்ன பண்ணுறது, மறுபடியும் பிஜி வந்து பார்த்தா பிஜியில் வந்து ரூமில் கூட பிஜியில் கூட யாருமே இல்லை தமிழ், என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா என் ரூமில் கூட ஒரு தெலுங்கு ஒரு கன்னடா நான் தான் தமிழ் அப்படின்ற மாதிரி. இவங்கக்கிட்ட பேசணுன்னா கூட இங்கிலீஷ். அந்த சம்டைம்ஸ் எனக்கு இங்கிலீஷில் பேச வரலன்னா நான் சைன் லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் யூஸ் பண்ணது அது ஜெக் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்து ஹேண்டில் வந்து சைன் லாங்குவேஜஸ்லாம் யூ ஹாவ் டு டூ திஸ் லைக் திஸ் நான் ஒன்று
நான் ஃப்ளூவெண்ட்டு வந்து இங்கிலீஷ் இல்லை நான் எனக்கு இப்படி தானே பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் போக போக ஓகே பேசவே மாட்டேன், ஏதாவது ஒரு வேணும் அப்படின்ற மட்டுமே வந்து கம்யூனிகேட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தனால சரி ஆஃபீஸ் போனால் அங்கே சரியாயிடும் பார்த்தா அங்கே தமிழ் பேசவும் ஆள் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர்கிட்ட பேச 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 தமிழ்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து பேசி இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணி இவங்களும் அழகாக இருக்காங்க, என் ட்ரெஸ்லாம் நல்லா மாடர்னைஸ்டாக இருக்குது. நான் வந்து சென்னையில் வந்து புது பொண்ணு அப்படின்ற மாதிரி சிரிக்கிறா முறைக்கிறா அப்படின்ற கேரக்டர் மாதிரி நான் ஒரு வேலூர் இந்த ஊர்லேருந்து வந்த பொண்ணு இப்படி இருக்கா இப்படி இருக்கேனே நான் எனக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பேசக்கூட வரல. சில்லற கொடுங்க கண்டக்டர்கிட்ட கேட்கக்கூட அண்ணிப்பா போகும்போது வரும்போது தருவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு அவன்மா நான் தரேன்ல ஏம்மா அவன் சும்மா பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்லாம் நான் அப்படி என்ன கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த எனக்கு வீட்டுக்கு போகணும், எனக்கு இங்கே யாருமே இல்லை, எனக்கு தனிமையான ஃபீல் ஹோம் சிக்னஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுனால நான் வந்து வாரம் வீட்டுக்கு போயிடுவேன். அப்போ வந்து என்னை வந்து வராத அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நைட்டாக இருந்தாலும் சரி, எனக்கு 7 மணிக்கும் ஆஃபீஸ் முடிஞ்சாலும் சரி நான் போகணும் அப்படின்னு போனால் அந்த பஸ்ஸில் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. சேஃப் தான் பஸ்ஸு, நம்ம டிஎன்எஸ்சிடிசி பஸ்ஸில் சேஃப் தான். ஆனால் நைட்டில் வரும்போது நம்மளுக்கும் தெரியும்ல ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கண்டக்டர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, இல்லை வந்து ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களுக்கும் சேஃப் இல்லை பசங்களுக்கும் சேஃப் இல்லை அப்படின்ற போது எனக்கு திமிரு. நான் போயே ஆகணும், நான் எனக்கு தூக்கம் போனாலும் பரவாயில்ல, எங்கள் வீட்டில் தூக்கம் போனாலும் பரவாயில்ல வந்துடணும், எனக்கு வீட்டுக்கு தான் போகணும், எனக்கு ஒரு ஹோம் சிக்னஸ். ஸோ ஆஃபீஸும் யாரும் இல்லை, பிஜிலையும் யாரும் இல்லை, எனக்கு போகணும் அப்படின்றதுனால போயிடுவேன். அப்புறம் போய்ட்டு சரி ஃப்ரெண்ட்ஸு ஃபோன்லேயும் பேசுறதுக்கு அந்த மாதிரி யாருமே இல்லை, ஒரு தனிமை எனக்கு 2 நாளாக இருந்தாலும் என் வீட்டுக்கு போகணும், என் வீட்டில் இருக்கணும், எனக்கு வரணும், வேலை செஞ்சேன் 7 மணி ஆச்சு நான் லாக் அவுட் பண்ண கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி அப்புறம் பழக பார்த்தா இந்த ஆசைப்பட்டு எனக்கு இதுதான் வேணும், இந்த பிளேஸ் தான் வேணும், நான் இந்த ஊருக்கு தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு ட்ரீம் பண்ணி வந்து ஊர் தான் பெங்களூர் எனக்கு. ஸோ வரும்போது ஆனால் எனக்கு யாரும் கிடைக்கல. அப்புறம் போக எல்லோரும் எனக்கு கொஞ்சம் பேச பரவாயில்ல, இந்த ஊர் நல்லாயிருக்கு, இந்த மால்லாம் நல்லாயிருக்கு, நம்மளாலையும் நல்லா ட்ரெஸ் பண்ண முடியும், நம்மளாலையும் நல்லா பேச முடியும், கான்ஃபிடென்ஸ் வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்த ஊரும் பெங்களூர் தான். ஆனாலும் இங்கே வந்து வெளியே வந்ததுனால என்ன மாதிரி வெளியே வரவங்களுக்கு நான் ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, வெளியே வாங்க, ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்படி பேசணும், எப்படி அப்படி பேசக்கூடாது, அந்த விஷயம்லாம் வந்து சென்னையோ பெங்களூரோ நீங்கள் சிட்டிக்கு அப்படின்னு வரும்போது தான் நீங்கள் கற்றுக்க முடியும். நான் அப்படி தான் கற்றுக்கிறேன். இந்த கற்றுக்கும் போது நான் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணும்போது எனக்கு இவங்க நான் ஃபேவரட் அப்படின்னு நான் கூட சொல்ல முடியல. நீங்கள் என் ஃபேவரட் தான் அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து இல்லை நான் எல்லாரையும் அவங்கள சும்மா தான் பேசினேன் பழகினேன் அப்படின்ற மாதிரி அவங்க போயிடுறாங்க. ஆனால் வந்து எப்படின்னா எல்லாரையும் ஒரே மாதிரியும் பார்க்கக்கூடாது. இவங்ககிட்ட பார்த்து பேசணும், இவங்ககிட்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடாது, இவங்க பேசினா கேட்டுப்பாங்களா இல்லையான்னு பார்த்து பேசணும். டிஎல்கிட்ட அவங்கக்கிட்டலாம் கம்யூனிகேஷன் நல்லாவே பண்ணணும், அப்போ தான் உன் வாழ்க்கை முன்னேறும் அப்படின்ற விஷயம்லாம் கற்றுக்கணும். இந்த வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நீ எவ்வளோ நல்லா பேசுகிறியோ அவ்வளோ நல்லா உனக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயம். ஹெல்ப்புன்ற விஷயத்த கேட்க தயங்கவே கூடாது. ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்கன்னா அவங்க ஹெல்ப்பை அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வெளியே வரீங்கன்னா அப்படின்னா உங்களால் ஹெல்ப்லெஸ்ஸாக நிற்கும் போது அவங்க ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எடுத்துக்கணும். வேண்டான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இன்னொரு நாள் உங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து யாருமே இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிக்கும். ஸோ என்ன மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியே வரவங்ககிட்ட நான் என்ன சொல்வேன்னா, உங்களை வந்து கீழே தள்ளி விட ஆட்கள் நிறைய இருந்தாலும் உங்களை தூக்கி விடுறதுக்கும் ஆள் இருப்பாங்க. இப்போ என்ன வந்து பஸ்லேருந்து இறக்கி விட ஒரு கண்டக்டர் இருந்தாலும் ஒரு பொண்ணான கண்டக்டர் வந்து, அதாவது கேர்ள் கண்டக்டர் வந்து இந்த மாதிரி உமன் கண்டக்டர் வந்து உன்னை தூக்கி விட இருப்பாங்க. இந்த மாதிரி நான் சேஞ்ச் தரேம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு. எனக்கு கன்னடா தெரியலனாலும் இன்னி வரைக்கும் கற்றுக்கலனாலும் மண்டி ஆட்டிடுவேன். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல கற்றுப்பீங்க. உங்களுக்கு பேசவே ஆள் இல்லைனாலும் ரயில்வே ஸ்டேஷனில் போய் எஷ்டு அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். எஷ்டுன்னா என்ன, வாட் யூ மீன் பை லைக் தட் அப்படின்னா கேட்கும் போது ஹவு மச் எத்தனை அப்படின்ற வார்த்தையெல்லாம் அவன் சொல்லித்தரேன். அப்புறம் பிஜிலையும் இந்த மாதிரி ಚೆನ್ನಾಗಿದೀನಾ ಊಟ ಆಯ್ತಾ அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் சில இடத்துல போனீங்கன்னா சில விஷயம் கற்றுக்க முடியும்.
இங்கே வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்ததுன்னா தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியுது. ஹிந்தி இம்போசிஷன்லாம் ஓகே. ஆனால் இங்கே பெங்களூரில் வந்தால் ஐ நோ 5 லாங்குவேஜஸ் கேங்லாம் இருக்காங்க. தெலுங்கு திடீர்னு தெலுங்கில் பேசுகிறான், திடீர்னு தமிழில் பேசுகிறான், திடீர்னு மலையாளத்தில் பேசுகிறான், திடீர்னு இங்கிலீஷில் பேசுகிறான். எப்பட்றா அப்படின்ற மாதிரி இருக்குது. சிட்டியில் வந்து உழைக்க முடியுது, ஆனால் வந்து தே ஆர் அப்கிரேடிங். அதை தான் நான் சொல்கிறேன். ஒருத்தவங்க உங்களை தள்ளி விட இருந்தாலும் அவங்க கூட நின்று நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கலாம் தாராளமாக. அவங்கள தூக்கி விடவும் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சிட்டியில் வந்து இறக்கி விடுற ஆளுங்களும் இருக்காங்க. இங்கே நான் வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நீங்கள் போவோம் ஆரம்பிச்சிங்கன்னா கேஷுவல்ஸ், ஓப்பன் ரிலேஷன்ஷிப், WB அந்த மாதிரி ஏகப்பட்டு போயிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா லவ் பண்ண கல்யாணம் பண்ணிங்கன்னா லவ், அதுதானே லவ். வீட்டில் சொன்ன அடிப்பாங்க, வீட்டில் மாட்டி விட்ருவாங்க, போயிடுவாங்க, பிரிஞ்சிடுவாங்க. இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் அப்படிலாம் கிடையாது. சிச்சுவேஷன்ஷிப் இருக்கான், லவ் இருக்கான், அதுலேயும் வந்து கேஷுவல்ஸ் இருக்குது. எனக்கு புரியவே இல்லை என்னடா நடக்குது. சரி ஓகே, நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கோமோ அதை பற்றி தான் நம்ம வந்து வளர்கிறோம், பேசுகிறோம், பழகுறோன்னு. நீ இன்னோசென்ட்டாகவே இருந்தால் அவனை ஏமாற்றணும்னு இருந்தாங்கன்னா ஏமாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ நீ வந்து ஒவ்வொரு விஷயம் கற்றுக்க தான் அந்த விஷயத்துலேருந்து ஏமாற மாட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பேன். அதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இவங்களை நம்பி போ அப்படின்லாம் சொல்லலை. ஒதுங்கி இருந்து பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள், கவனிங்க, பேசுங்க, அது நான் சொல்லுவேன். அப்புறம் சாப்பாடு, நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சாப்பாடு நல்லாவே இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பெங்களூர் வந்து ஸ்வீட் சாம்பார்லாம் தரோம். என்னடா உப்பு தானே போடுவாங்க சாம்பாரில், நீங்கள் என்னடா ஸ்வீட்லாம் போடுறீங்க கேட்டால் வெல்லம் போடுவோம், அது நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. நான் என் ஊர் சாம்பார், எனக்கு ஒரு பருப்பு சாதம் சாப்பிடக்கூட என்னால் முடியல. பிரியாணியும் ஓகே, அது எங்கே போனாலும் நார்மலாக இருக்கும். ஆனால் இந்த சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாம் கண்ணில் படும்போது எங்கள் அம்மா அப்பாலாம் நல்லா சமைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த ஊருக்கு வந்ததுனால நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எப்படி ஒரு எக்ஸ்பென்சஸ் மெயின்டைன் பண்ணணும், என்ன வாங்கணும், சாப்பிட்டோமா எப்படி போய் சொல்லணும், எந்த விதத்தில் நம்ம வாழணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் கற்றுக்கிறேன். அப்படி உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா, உங்களுக்கு சிங்கிளாக இருக்கும் அப்படின்னு இப்படிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கோயிலுக்கு போகலாம், இல்லை வந்து பப்ப போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அப்போ மால் போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம், இல்லைன்னா மொட்டை மாடியில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கலாம். பார்க்கு, இங்கே பெங்களூரில் நிறைய பார்க் கட்டி விட்ருக்காங்க. இவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரி சிட்டின்னு எல்லா ஊர்லேயும் பார்க் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்களோ, எவ்வளோ இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விஷயத்தை கற்றுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க, ஏமா இருந்தாலும் கற்றுப்பீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் பேசுங்க, நிறைய பேர்கிட்ட கற்றுக்கோங்க. நான் பெங்களூர் வரவும் இல்லை வேறு சிட்டிக்கு போகிறவோ மக்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, உங்களை கீழே தள்ளி விட ஒருத்தர் இருந்தாலும் உங்களை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. எல்லாரும் கெட்டவங்க கிடையாது, எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது, எல்லாரையும் ஒரே மாதிரியும் பார்க்கக்கூடாது. அதுதான் நான் சொல்லுவேன். நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.